வணக்கம். இது தமிழ் புயல் சேனல். நான் உங்கள் ஆறு கலைச்செல்வன். இன்று நான் வந்திருக்கக்கூடிய ஊர் பூந்தோட்டம் என்ற சிற்றூர். இந்த ஊர் சிதம்பரம் வட்டத்தில் சேத்தியாத்தோப்புக்கு அருகில் வீராணம் ஏரிக்கரையை ஒட்டி அமைந்துள்ள ஒரு சிற்றூர். இந்த சிற்றூரில் கணபதி ஐயா அவர்களை நாம் சந்திக்க இருக்கின்றோம். அவர் இந்த ஊரில் உள்ள உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியினுடைய நிர்வாகியாகவும் இருக்கின்றார். இந்த பூந்தோட்டம் என்ற ஊர் திராவிட இயக்க வரலாற்றில் மிக முக்கியமான ஊர் இந்த ஊராகும். மேலும் பல செய்திகளை ஐயா அவரிடம் கேட்டு நாம் தெரிந்து கொள்வோம். வாருங்கள், அவரை நாம் சந்திப்போம். ஐயா வணக்கம். ஐயா வணக்கம். உங்க பெயர் என்னங்க ஐயா? என்னுடைய பெயர் கணபதி. தாய் பெயர் தங்காயாள், தந்தை பெயர் ஜோதிலிங்கம். அப்போ உங்களுக்கு இப்ப என்ன வயசு ஆகுதுங்க? 84 ஆகுது. 84 வயது ஆகுதுங்க. 85 தொடக்கம். ஆமா, 85 தொடக்கம். ஐயா ஆமா. எந்த வருஷத்துல திருமணம் நடந்தது? 61. 1961 உங்க திருமணம் நடந்தது. ஆமா. உங்களுக்கு எத்தனை பிள்ளைங்க இருக்காங்க ஐயா? எனக்கு 4 பையன்கள், பிள்ளைங்க, ஒரு பொண்ணு. இப்ப 4 பிள்ளைகள். இப்ப வந்து மூத்த ஒரு பேர் என்னங்கய்யா? ரவி. இப்ப அவர் என்ன வேலை செஞ்சுட்டு இருந்தாரு? அவரு ப்ரொஃபஸரா இருந்தாரு, அண்ணாமலை பல்கலைக்கழகத்துல பேராசிரியர் இருந்தாங்க. பேராசிரியர் ஓய்வு பெற்றுட்டாரு. சரிங்கய்யா. அடுத்த பையன் குமார் என்பவர் பூந்தோட்டம் உதவி பெறும் நடுநிலைப் பள்ளியில் தலைமை ஆசிரியராக இருக்காருங்க. ஓய்வு பெற்று விட்டார். நல்லதுங்க. 3வது பையன் மோகன் என்பவர் சேத்தியாத்தோப்பு டிவிஎம் ஸ்கூல்ல ஆசிரியராக இருந்து BA BEd அவரும் ஓய்வு பெற்று விட்டார். இப்ப 4வது பையன் இதுல இருக்கார், மெட்ராஸ்ல. இதுல சிதம்பரத்துல அண்ணாமலையில யூனிவர்சிட்டி பல்கலைக்கழகத்துல பேராசிரியராக வேலை செய்கிறார். சந்தோஷம். உங்க துணைவியார் பேர் என்னங்க ஐயா? என்னுடைய துணைவியார் பெயர் தமிழ்மணி. அவங்க என்ன ஊருங்க ஐயா? அவங்க இதே ஊர் தான், எய்த்த வீடு. மாமன் மகள். அம்மா வணக்கம்மா. வணக்கம்மா. இந்த திராவிட இயக்க வரலாற்றுல இந்த ஊர் ஒரு சிறப்பான ஊர்னு எங்களுக்கு நல்லா தெரியும். இப்ப உங்க கல்யாணம் எந்த வகையில சிறப்பா நடந்தது? எப்படி நடந்தது? நான் பெரியாருடைய தலைமையிலே தான் திருமணம். பெரியார் தலைமையில இந்த கிராமம் வந்தாரு. தெரு வீதியிலே தான் பந்தல் போட்டு இங்கே திருமணம் நடந்தது. அவர் எனக்கு நான் சிதம்பரத்தில் படிக்கும்போது அவருக்கு பல தொண்டுகள் செய்திருக்கின்றேன். சின்ன பிள்ளை அப்ப எல்லாம் 8வது 7வது படிக்கக்கூடியவர். அவர் அங்க சின்ன கடத்தில் உள்ள கிருஷ்ணசாமி இருப்பாரு. அங்க வந்துட்டாருன்னா நாங்கெல்லாம் போய் எங்க உடற்பயிற்சி ஆசிரியர் குஞ்சித போதம் அவரு எனக்கெல்லாம் குரு. அவங்க வீட்டுக்கு பக்கத்திலேயே தான் நான் இருந்தேன். அதனால அவரு அங்க அதே தெருவுல தான் கிருஷ்ணசாமி உடையார் இருந்தாரு தலைவராக, திக தலைவராக. ஆமா, அங்க போவோம் அடிக்கடி. அதனால போய் பெரியாருக்கெல்லாம் தொண்டு பண்ணிருக்கேன். எனக்கு பெரும் பேரு. ரொம்ப மகிழ்ச்சியா. எனக்கு அவரு பெரியார் திருமணம் செய்து வச்சாரு. இங்கே வந்தாரு, இந்த கிராமத்துக்கே வந்தாரு. இங்கே இந்த வாசப்படியில இருந்துதான் திருமணம் செய்து வைத்தார். அந்த போட்டோவோட இங்க இருந்தது. அந்த திருமண போட்டோவை பார்த்தேன். உங்க திருமணத்துக்கு பெரியார அழைச்சிங்க இல்லைங்களா? எப்படி நீங்க போய் பெரியார போய் கூப்பிட்டு? எனக்கு தெரியுங்க, அவருக்கு நான் தொண்டு பண்ணிருக்கேன். அதனால சின்ன பிள்ளையிலே நான் அங்க இருந்ததுனால தொண்டு பண்ணிருக்கேன், தெரியும். அந்த செட்டா ஸ்கூல்ல தமிழாசிரியர் முருகேசன் ஒருத்தர் இருந்தாரு. அவரு இங்க மஞ்சள்ல அந்த பக்கம் தான், தர்மநல்லூர். தர்மநல்லூர் ஊருக்கு. ஆமா, அவரு எனக்கு ரொம்ப வேண்டியவர். அவர் அழைச்சிட்டு போனீங்களா? இல்ல, தனியாவே போனேன். எனக்கு நல்லாவே தெரியும் ஐயாவை. நேராக போனேன்னு வாங்க என்ன உடனே அந்த பெரியார்கிட்ட வேலை செஞ்சவரு சிதம்பரத்துக்காரர் தான். அவருக்கு தொண்டு பண்ணிட்டு அவரு கூட அந்த வேன்லயே போவாரு, வேன்லயே வருவாரு. அவரு தான் அப்புறம் டேட் வாங்கி கொடுத்தாரு. அப்புறம் ஐயா நான் வரேன்னு ஒத்துக்கிட்டாங்க. அப்புறம் 4 பக்கமும் வெள்ளம். அவங்க அணக்கரையில நேரம் வந்துட்டாங்க கரெக்டா. அந்த குறித்த நேரத்தில் வருவது என்பது அவருடைய பெரிய ஒரு
போதனை எல்லோருக்கும் ஐயாவினுடைய போதனை. அந்த மாதிரி குறித்த நேரத்தில் வந்தார்கள், திருமணம் செய்து வைத்தார்கள், அப்புறம் உடனே சென்று விட்டார்கள். அப்ப ஆர் கோபாலகிருஷ்ணன் எம்பி இருந்தார், அவங்க வீட்டு வழியா தான் இங்க வந்தாரு. அப்படிங்களா? போய் பார்த்துட்டு அப்படியே போயிட்டாரு. இங்க வந்து இப்ப திருமணம் நடத்தி வச்சு பேசினாரு. ஆமா, இருந்து டிஃபன் சாப்பிட்டாரு இங்க இந்த வீட்லயே. ஆமா ஆமா உட்காந்து டிஃபன் சாப்பிட்டாங்க. ஆமா, அப்ப பூரா முத்தின் பக்கத்துல இருந்தார் பிரசிடென்ட். அவர் தான் வரவேற்று இங்க உள்ள அழைச்சிட்டு வந்து டிஃபன்லாம் வச்சார். அப்ப நீங்க உங்க திருமணம் எப்படி நடந்ததுயா? தாலி எல்லாம் கட்டினீங்களே? இல்ல, தாலி இல்ல, அப்பவே தாலி மறுப்பு திருமணம் தான். ஆமா, ரொம்ப மகிழ்ச்சியா. செயின் மாதிரி அதுல கோத்துந்தாங்க, இந்த செயின் அப்படியே. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப தீவிரமான பெரியார் பெருந்தொண்டரா இருந்திருக்கீங்க. ரொம்ப கேட்கவே ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கியா. அப்புறம் இந்த ஊருக்கு வந்து வேற எந்தெந்த தலைவர்கள்லாம் வந்திருக்காங்க ஐயா? அண்ணாதுரை எனக்கு முன்னாடியே பெரியார் முதல்ல அண்ணாதுரை பெரியார் 2 பேருமே வந்து இங்க கூட்டம் போட்டிருக்காங்க. 2 பேருமே, அண்ணாவும் வந்திருக்காரு, பெரியார் 2 பேரும் ஒன்னாவே வந்திருக்காங்க. ஒன்றா வந்திருக்காங்க. அடுத்தது இப்ப என் திருமணம் தான், அதுக்குதான் ஐயா வந்தாரு. அப்ப பெரியார் வந்து 2 தடவை இங்க இந்த ஊருக்கு வந்திருக்காரு. ஆமா ஆமா, பேசுற அண்ணா கூட வந்திருக்காரு. எனக்கு ரொம்ப நெருக்கமானவருங்க. அப்படிங்களா? அவர் இறந்ததுக்கு எல்லாம் நான் போயிட்டு வந்தீங்க. இப்ப இந்த ஊர் எப்படி? பெரும்பாலும் பெரியார் தொண்டர்கள்லாம் நிறைய இருக்காங்க. நிறைய இருக்காங்க. அதுல மணியார்னு ஒருத்தர் இருந்தார், கோவிந்தசாமி பிஎம். அவரு இதா இருந்து நடத்தினாரு. அப்புறம் அதை கொண்டு எல்லாம் ஊரே மாறி போச்சு. எந்த பண்டிகையும் கொண்டாடுறது இல்ல. எந்த பண்டிகை எதுவும் கொண்டாட மாட்டீங்க? பொங்கல் கொண்டாடுவீங்க இல்லையா? பொங்கல் மட்டும் கொண்டாடுவீங்க. மற்ற தீபாவளி அதெல்லாம் அது போல எதுவும் கொண்டாடுறது இல்ல? இல்ல இல்ல. அப்படியா? அப்படிப்பட்ட கிராமம் அது. ஆமா, இப்ப மாறி போச்சு அதெல்லாம். அதெல்லாம் மனோரமா கூட இந்த ஊருக்கு வந்திருக்காங்களா? நடிகை மனோரமா. அதாவது தட்சிணாமூர்த்தின்னு இங்க எஸ்.எஸ். ராஜேந்திரன் சினிமா நடிகர். அவர்கிட்ட அவர் கம்பெனில மேனேஜரா இருந்தவர் இந்த ஊர் தாங்க. அப்படிங்களா? இந்த ஊர் தான். ஆமா, அவரு தட்சிணாமூர்த்திங்கிறவரு இங்க வந்து இருந்து அவரு இருந்ததுனால அங்க போய் எல்லாம் இது பண்ணி செட்டில் ஆயிடுச்சு. மனோரமா கூட இந்த ஊரை பத்தி ஒரு பேட்டியில சொல்லியிருந்தா நான் படிச்சிருக்கேன். ஆமா ஆமா, அதான் வந்து இந்த நீங்க சொன்ன செய்தியெல்லாம் அவங்க அந்த பேட்டியில சொல்லியிருக்காங்க. ஆமா, அதனாலதான் கேட்டேன். அப்புறம் சினிமா டைரக்டர் கூட இந்த ஊர்ல ஒரு டைரக்டர். ஆமா, பரதன் படம் எடுத்த பரதன் டைரக்டர் பரதன் வந்து இந்த கிராமத்தை சேர்ந்த அதே ஊர் தான். அவரே இது என் பண்ருட்டி ராமச்சந்திரன் இருக்காரு, அவருடைய சகலம், அவருடைய தங்கச்சிய இந்த பையன் தான் கட்டினாரு. அப்படிங்களா? தட்சிணாமூர்த்தின்னு அவர் சினிமா நடிகர் எஸ்எஸ்ஆருக்கு மேனேஜரா இருந்தாரு. அவருடைய பையனுக்கு அவர் பொண்ணை கட்டினார். அப்படிங்களா? அதான் மனோரமா பேட்டியில கொடுக்கும்போது நான் கோயிலுக்கு போகணும்னு சொன்னா இங்க கோயிலே இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அப்படிப்பட்ட ஊருன்னு சொல்லி அவங்க இந்த ஊரை பத்தி ரொம்ப பெருமையா ஒரு பேட்டியில கொடுத்துருந்தாங்க. அதை நான் படிச்சிருக்கேன். இப்ப வந்து பெரியாருடைய நிறைய பணி செஞ்சிருக்கீங்க, அவருடைய கொள்கைகளை பின்பற்றி வரீங்க. இப்ப அந்த திராவிடர் கழகத்துல இருந்து உங்களுக்கு ஏதேனும் விருதுகள் ஏதேனும் கொடுத்துருக்காங்களா? கொடுத்துருக்காங்க. பெரியார் விருது கொடுத்தாங்க சிதம்பரத்துல. பெரியார் விருது, இந்த விருது தாங்க அது. அந்த விருது தான் அது. ஆசிரியர் வீரமணி உங்களுக்கு 2012 அப்படின்னு போட்டு. வீரமணி இப்ப அண்ணாமலையில படிக்கும்பொழுதே நான் போய் ஒரு கூட்டத்துக்கு இங்க கூப்பிட்டு வந்திருக்கேன். அப்படிங்களா? இந்த ஊருக்கு வந்திருக்காருங்களா? வந்திருக்காரு, அதுக்கு முதல்ல வந்திருக்காரு. அப்ப நான் கூப்பிட்ட கூட்டத்துக்கு அவரால் வர முடியல, வேற ஒரு இடத்துக்கு பிக்ஸ் ஆயிட்டாரு. அப்படிங்களா? அதனால வர முடியல. இப்பயும் தொடர்புலாம் இருக்கீங்களா? போனா பாப்பேன். அப்படிங்களா? எப்பயும் அதிகமா போறதில்ல, முதுமையினால எங்கேயும் அதிகமா போற. வேற யாரு இந்த ஊருக்கு இன்னும் வந்திருக்க? எம்.ஆர். ராதாவுக்கும் இந்த ஊருக்கு ஏதாவது தொடர்பு இருக்குங்களா? எம்.ஆர். ராதா கம்பெனிலாம் இப்ப சொல்றாங்களே தட்சிணாமூர்த்தி, அவரு வந்து பழைய இதுலயே சினிமாவில போய் சேர்ந்துட்டாரு. அப்படிங்களா? ஓடாக்கநல்லூர்ல ஓஎன் கிருஷ்ணன், ஓஎன் கிட்டு. ஆமா, அவர் எம்.ஆர். ராதா கூட அவர் கம்பெனில இருந்தவர். அப்படிங்களா? ஆமா, அவருக்கு வாத்தியாரு, கணேசனுக்கு வாத்தியாரு பொன்னுசாமி. அவரு தரசூர்னு இங்க நாம பள்ளிக்கூடத்துல அப்பெல்லாம் நாடக நடத்தல மறுபடியும்
ஓ. நான் வந்து தலைமை ஆசிரியர் அங்க ஏற்ற உடனே இந்த உதவி பெறும் நடுநிலை பள்ளியில நாடகங்கள்லாம் ஆண்டுக்கு ஒரு முறை அந்த விடுமுறை விடுவதற்கு முன்னாடி போடுவாங்க. அதுல வந்து நல்ல முத்து கதை அப்படின்னு ஒரு நாடகம் நடந்தது. அதுல எல்லா பெரிய ஆக்டர் எல்லாம் ONK, அதாவது ஓடாவூர் கிட்டுங்கிறவர் தான். ஓடாவூர் கிட்டு தான் ONK சொல்றதுங்களா? ஆமா, அவர் இங்கே இருப்பாரு, நமக்கு மாமா சொந்தம் மாதிரி. அவரு இந்த சின்ன பொண்ணு சாமி சொல்றாங்களே, அவர் அவங்களுக்கு அவரு வந்து யாருக்கு வந்து நடிப்பு சொல்லி கொடுத்தாருங்க? கணேசனுக்கு எல்லாம் நடிப்பு. கணேசன்னா சிவாஜி கணேசன். சிவாஜி கணேசனுக்கு வந்து நடிப்பு சொல்லி கொடுத்தவரு. அவர் கம்மல்லே இருந்தவர். உங்களுக்கு உறவினர் வந்து தரிசூர்ல இருக்க உங்க உறவினர் சின்ன பொண்ணு சாமி சிவாஜிக்கு நடிப்பு சொல்லி கொடுத்தாரு இல்லைங்களா? ஆமா, இத நான் சிவாஜி கணேசன் வந்து அவர் வாயாலே 2 முறை சொல்ல நான் கேட்டிருக்கேங்க. 1971 விருதாலயத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல நடிகர் தலைவர் சிவாஜி இந்த செய்தியை சொல்லியிருக்காருங்க. அதுல 1991 சேம்பரத்துல ஒரு பொதுக்கூட்டத்துல சிவாஜி இதே வார்த்தையை சொன்னாரு. எனக்கு நடிப்பு சொல்லி கொடுத்த குரு வந்து சின்ன பொண்ணு சாமி நடிப்பு சொல்லி கொடுத்தாருன்னு சொல்லி அவரு சொன்னாருங்க. அவரு உங்களுக்கு சொந்தக்காரரு இங்க உங்க பக்கத்துல தான் இல்லைங்களா? எங்க மனைவிக்கு வந்து அங்க சொந்தம் இருக்குங்க. அப்படிங்களா? அவர் ஊர்ல அவரு ஒரு வகையில அவங்களுக்கு சொந்தக்காரங்க. அப்படிங்களா? அவரு வந்து நடிகர் திலகத்துக்கு வந்து நடிப்பு சொல்லி கொடுத்த குடும்பம் உங்க குடும்பம். அவ்வளவு புகழ்பெற்ற ஒரு குடும்பம் உங்க குடும்பம். ஆமா, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு, கேட்கறதே ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ரைட்டு. இப்போ நீங்க வந்து பெரியாருடைய கொள்கை எல்லாம் பின்பற்றிட்டு வரீங்க இல்லைங்களா? பெரும்பாலும் வந்து பெரியாருடைய கொள்கையெல்லாம் பின்பற்றுவீங்க. ஆமா, ரொம்ப ஆண்டுக்கு ஒரு முறை பள்ளிக்கூடத்துல நாடகம் போடுறது. அந்த நாடகத்தை எல்லாரையும் கூப்பிட்டு நான் பெருமைப்படுத்தினேன். அப்ப இந்த ONK, இந்த மிளகு, அவருக்கு பேர் மிளகுன்னு சொல்றது சின்ன பொன்னுசாமி. சின்ன பொன்னுசாமிக்கு இங்க உள்ளூர்ல பேரு மிளகு. அப்ப சின்னவனா இருந்தாராம், அவரை போய் அங்க பெரிய இதெல்லாம் பண்ணதுனால அவருக்கு ரொம்ப பெரிய மதிப்புங்க. அவரு கம்பெனில இவரு இருந்திருக்காரு, தட்சிணாமூர்த்தின்னு. அப்ப பரதன் சினிமாலாம் எடுத்த அந்த பையன், அவரு டாக்டர் இளங்கோவன், அவருக்கு மூத்த பையன். அப்படிங்களா? அவரு பண்ருட்டி ராமச்சந்திரனுக்கு மச்சான், சகலம். அந்த மாதிரி. வணக்கம்மா. இப்ப ஐயா சொல்லும் போது தாலி கட்டாமலேயே தாலி மறுப்பு திருமணம் தான் நீங்க செஞ்சிட்டேன்னு கேள்விப்பட்டேன். இப்ப அவங்க வந்து உங்ககிட்ட சொல்லும் பொழுது இது போல நான் வந்து தாலி கட்டாம தான் கல்யாணம் பண்ணணும்னு சொன்ன உடனே நீங்க அதுக்கு எதிர்ப்பு தெரிவிச்சீங்களா, இல்ல கட்டிதான் ஆகணும்னு சொன்னீங்களா? அதுல உடனே வந்து சரி அப்படின்னு சொல்லி ஒத்துக்கிட்டீங்களா? சம்மதம்னு ஒத்துக்கிட்டீங்க. ரைட்டு. நீங்களும் அந்த கொள்கையைப்படிதான் இருக்கீங்க. ரொம்ப 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 மகிழ்ச்சியா, ரொம்ப சந்தோஷமா, ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா, இப்ப வந்து சமையல்லாம் நீங்க தான் செய்றீங்களாம்மாங்க? இப்போ சமைக்கிறீங்க. இப்ப என்ன பலகாரங்கள்லாம் நிறைய செய்வீங்க அப்படின்னு சொன்னாங்க. என்ன பெரியார் வந்து சின்ன பிள்ளையா இருந்தது தெரியாது. எல்லார் வீட்லயும் பார்த்து இந்த ஊர் ஜனங்கள்லாம் போய் என்ன யார் வீட்டுல என்ன செய்து வச்சிருக்காங்கன்னு எல்லாத்தையும் எடுத்து சாப்பிட்டாங்களாம். அதுல இருந்து யாருமே தீபாவளிக்கு ஒன்றும் செய்ய மாட்டாங்களாம். எதுவுமே தீபாவளி எதுவுமே பொங்கலை தவிர வேற பண்டிகை கிடையாது. எதுவும் செய்ய மாட்டீங்க. எல்லாம் செய்யறாங்க. பெரியார் வந்தப்ப ரொம்ப சாமி கோயிலுக்கு எதுவுமே கும்பிடுறதெல்லாம் கிடையாது. புரட்சி கலைஞர் பாரதிதாசன் இருக்காருங்களா, அவரு எப்படி, அவரு உங்களுக்கு நல்லா பழக்கங்களா? பார்த்திருக்கேன். எங்க பள்ளிக்கூடத்துக்கு அவரு வந்து ஒரு பெரிய பேச்சு கொடுத்தாரு. பள்ளிக்கூடத்துல பிள்ளைகளை எல்லாம் வச்சு இந்த அப்போ பாடினாருங்க பெரியார பத்தி. என்ன பாட்டுங்க? தொண்டு செய்து பழுத்த பழம், தூய தாடி மார்பு விழும், மண்டை சுரப்பை உழவு தொழும், மனக்குகையில் சிறுத்தை எழும் பார், அவர்தான் பெரியார் அப்படின்னு அப்படியே பாடிவிட்டாருங்க. நாங்கெல்லாம் அங்க இந்த கூட்டுல இருக்கோம். அந்த கூட்டத்துல பெரியார வண்டியில வச்சு கையால இழுத்துட்டு போறோம். மாடு வீடு கட்டி கையால தேர் இழுக்கிற மாதிரி இழுத்துட்டு போறீங்க. அந்த 4 வீதியிலயும் வரும். அப்ப நீங்க அங்க இருக்கீங்க? நான் அங்க படிச்சுட்டு இருக்கேன். அதனால எங்களுக்கு எல்லாம் சிதம்பரத்துலதான் படிச்சோம் நாங்க.
அதனால தெரியும். இப்ப இந்த பூந்தோட்டம் கிராமத்தோட சிறப்புகள்னு நிறைய நான் கேள்விப்பட்டிருக்கேன். அது உங்க வாயிலே சொல்லுங்க, என்னென்ன சிறப்புகள் இருக்கு? இது அதுக்கு கோவிந்தசாமிங்கிற மணியாறு தான் அதுக்கு மூல காரணம். திருமணம் என்றால் அவர் தான் முன்னிலை என்று செய்வார், செய்து வைப்பார் எல்லாருக்கும். அதே போன்று அந்த உணவு பரிமாறுவதிலும் அவர் ஒரு நெறியான கடைபிடித்து அதை பார்த்து மற்றவங்க கத்துக்கிட்டாங்க. அவங்க பல முறை சொல்லியிருக்காங்க, பல மாநாடுகள் நடத்தி அந்த மாநாட்டுல அந்த மாதிரி நடத்துவாங்க. தீக்கா மாநாட்டுலாம் அத மாதிரி நம்ம பண்ணணும் அப்படின்னு டீச்சிங் அவரு. அதனால அந்த பண்பாடு வந்ததுங்க. பக்கத்துல வீராணா ஏரி இருக்கு இல்லைங்களே? ஆமா, அங்கிருந்து தண்ணி இந்த ஊருக்கு கொண்டு வந்த கேள்விப்பட்டேன். 1905 அவரு இருக்கும்போது அத கொண்டு வந்தாங்க. அந்த வாய்க்கால் மூலமா வந்து வயல்களுக்கு எல்லாம் பஞ்சு. அது 2 இருபோக சாகுபடி நிறைய செஞ்சுது. அத தொண்டுதான் இருபோக சாகுபடி. இந்த சுத்து வட்டாரமே இந்த ஊரை பார்த்து கத்துக்கிட்டு விவசாயத்துல அந்த மாதிரிலாம் நடந்ததுங்க. அவரு பையனுக்கா பொண்ணுக்கா கல்யாணத்துல குத்து விளக்க ஏற்றி வச்சிருக்காங்க. அப்படிங்களா? குத்து விளக்க வைக்கலாம். வீட்லயே கிடையாது. வீட்லயே குத்து விளக்கே வச்சிருக்க மாட்டீங்க? அவங்க வீட்டுல கிடையாது. ஆமா, இந்த ஊர்ல எங்க அத்தை தனபாக்கியங்கிறவங்க தான் அந்த பைப்பை முதல் வச்சாங்க. இந்த ஹேண்ட் பம்ப். ஆமா, ஹேண்ட் பம்ப். அவங்க அங்க போய் தான் எல்லா ஜனங்களும் தண்ணீர் பிடிச்சிட்டு வருவாங்க. குடி தண்ணீர் அப்போவே சுத்தமான தண்ணீர் அவங்களால கொண்டு வரப்பட்டது. படித்துறைகள்லாம் சொந்தமாவே அப்ப கட்டுச்சிங்க. 1905 அரசாங்கத்தை எதிர்பார்க்காம நீங்களே செஞ்சீங்களா? அதெல்லாம் சொந்த செலவுலயே கிராமத்தை சொந்த செலவுலயே செஞ்சது. இப்பயும் இருக்கு. அந்த படித்துறை எல்லாம் கெட்டு போகாம இருக்கு. ஆமா, 4 உறுப்பினர்கள் தான் அதுல. மற்றவங்க எல்லாம் இருந்து ஹெல்ப் பண்ணி எல்லாம் இது பண்ணாங்க. அந்த காலத்திலேயே கிராம முன்னேற்ற சங்கம் எல்லாம் வச்சுக்கிறீங்க இந்த ஊரு? ஆமா, அதனாலதான் இது ஒரு முன்னேற்றமான கிராமம். ஒரு திருமணம்னா எல்லாரும் போய் பரிமாறுவாங்க, உணவு சமைக்கிறதுக்கு எல்லாம் ஹெல்ப் பண்ணுவாங்க. அப்படிங்களா? அந்த மாதிரி எல்லாம் இருந்து ஒருவருக்கு அந்த பங்காளி அப்படின்னு இல்லாம எல்லாருமே வருவாங்க. ஆமா, எல்லாருமே வந்து ஒற்றுமையா அந்த நிகழ்ச்சியை நடத்தி கொடுப்பீங்க. ஆமா, அது மாதிரி எல்லாம் நடந்தது. ஊர்ல நிறைய பேர் படிச்சவங்க நிறைய பேர் இருக்காங்கன்னு கேள்விப்பட்டேன். மத்த ஊர்கள் சுற்று வட்டாரத்துல ஊர்களை விட இந்த ஊர்ல படிச்ச மக்கள் நிறைய பேர் இருக்காங்க, வேலைக்கு போறவங்க நிறைய பேர் இருக்காங்க. இந்த ஊர்ல படிச்சவங்க அதிகமா இருக்கிறதுக்கு என்ன காரணம்? சிங்காரவேல் ராயருங்கிறவர் அந்த பள்ளிக்கூடத்தை ஆரம்பிச்சாரு. சிங்காரவேல் ராயர். ஆமா, எந்த வருஷங்க? அது 1905 அந்த அப்படியா? அவர் மகன் 120 வருஷத்துக்கு முன்னாடியே எங்க பள்ளிக்கூடம் ஆரம்பிச்சீங்க. வேணுகோபால்ங்கிறவரு அடுத்தது அவர் மகன் அத ஆரம்பிச்சு நடத்திட்டு வந்தாரு. அதுக்கு பின்னால் அது நீங்க நடத்துறீங்க. சிங்காரவேல் ராயர் ஆரம்பிச்சாரு. அதுக்கு பிறகு வேணுகோபால் வந்து நடத்தினாரு. அதுக்கு பிறகு நீங்க அதை விடாம அந்த பள்ளிக்கூடத்தை நடத்தினதால இந்த பகுதி மக்கள் வந்து நிறைய படிக்கிறதுக்குரிய வாய்ப்பு நிறைய கிடைச்சிருக்கு. நடுநிலை பள்ளி ஆயிருக்கு. அவர் நூற்றாண்ட கடந்து கல்வி பணியை வந்து உங்க குடும்பம் அந்த ஊர்ல ஆற்றிட்டு இருக்கு. ஆமா, அது ஒரு சிறப்பான கல்விக்காக நீங்க வந்து நிறைய செஞ்சிருக்கீங்க அந்த ஊருக்கு. ஆமா, ஒவ்வொரு வருடமும் நாடகம் நடத்தி பாரதிதாசன் கவிதைகளை கவிதை நாடகம் போட்டு கவிதை நாடகமாவே பள்ளிக்கூடத்துல நல்ல முத்து கதை அப்படின்னு ஒரு நாடகம். ஓஹோன்னு ஒரு மைல் அளவுக்கு ஜனங்க உட்கார்ந்து வரும். ஐயோ, அது சொல்லுவதுக்கே முடியல. அப்படிங்களா? அதுலதான் அந்த தரசூர் மிளகு இவரு ஓயன் கெட்டு அவர் கம்பெனில இருந்து அவரு மேனேஜரா இருந்தாரு. அவர் ஓடாக்கநல்லூர் வந்து இங்க தங்கி இருந்தாரு. அந்த சினிமா எல்லாம் அமைச்சரா இருந்தாருங்க அவருங்களா? ஆமா, இந்த ஊர்ல வந்து தங்கி இருக்காருங்களா? ஆமா, தங்கி ஒரு 4 நாளே இருந்திருக்காரு. அவரு அப்ப உடம்பு சரியில்லாத போச்சு. இங்க வந்து இந்த நேரத்துல அவரு தான் அந்த PS தட்சிணாமூர்த்தி அப்படின்னு அவரு நடிகரா இருந்து அவர் பையன் கூட டாக்டர் இப்ப மெட்ராஸ்ல இருந்து அவரும் இறந்துட்டாரு. அப்படிங்களா? அந்த பையன் சின்ன பையன் அவன் டைரக்டர், சினிமா டைரக்டரா இருந்து பரதன் படம் எடுத்தாரு. அவரும் இறந்துட்டாரு. பரதன் இறந்துட்டாருங்களா? அந்த பரதன் சின்ன பையன். அப்படிங்களா? கல்வி பணி உங்க குடும்பம் நிறைய செஞ்சிருக்கீங்க. புரட்சிகரமான கருத்துக்கள் எல்லாம் இந்த ஊர்ல நீங்க விதைச்சிருக்கீங்க.
சுகாதாரத்தை பத்தி கூட உங்க குடும்பம் நிறைய செஞ்சுக்கிறதா கேள்விப்பட்டேன். ஆமா. அதை பத்தி கொஞ்சம் சொல்லுங்க. சுகாதாரம்னா உடம்பு நலத்துக்காக அவங்க எங்க தாத்தா ஒருத்தர் இருந்தாரு. அவர் பேரு தெரியுங்களா? வேலாயுதம்னு பேரு. அவங்க வந்து நாட்டு வைத்தியத்துல செத்த சபமானாலும் சற்றே எழுந்து பேசும். கொடுத்த அந்த மருந்து செத்த சபமானாலும் சற்றே எழுந்து பேசும் அப்படின்னு அந்த வரலாறு இங்க வந்துட்டு. அவங்க வேலாயுத கச்சிராயர்னு பேரு. வேலாயுத கச்சிராயர். ஆமா. அப்ப இருந்திருக்காங்க. ரொம்ப சந்தோஷம்யா. நிறைய செய்திகளை சொன்னீங்கய்யா. ரொம்ப மகிழ்ச்சியா, சந்தோஷம்யா. ரொம்ப மகிழ்ச்சி. அம்மா வணக்கம்மா. ரொம்ப மகிழ்ச்சி, சந்தோஷம்மா. உங்களை சந்திச்சதுல ரொம்ப பெருமையா இருக்குயா. ரொம்ப சந்தோஷம்.